தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். சென்னையில் பிற்பகல் வரை வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலைக்கு மேல் கனமழை வெளுத்து வாங்கியது. திடீர் மழையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பொது நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்த தீர்மானம் அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு ஒருமனதாக நிறைவேறியது. முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. இந்தியாவின் நெற்றியில் இருக்கும் திலகம் மாதிரி தான் தமிழ்நாடு என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். தமிழுக்கு ஒன்று என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்றாக வந்து நிற்கும் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவோட நெற்றியில இருக்கிற பொட்டு மாதிரி ஒரு வெற்றி பொட்டு தான் நம்ம தமிழ்நாடு. அந்த பொட்டோட நறுமணம் உலகம் பூரா பரவுற மாதிரி தமிழோட புகழும் உலகம் பூரா பரவணும்னு சொன்னார். தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும் என்பதில் தாவேகா அரசு ஒருபோதும் சமரசம் செய்யாது என்று முதலமைச்சர் விஜய் உறுதி. தமிழ்தான் முதல் இடத்தில் இருக்க வேண்டும். தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழர்களின் பொது அடையாளம் என்றும் பெருமிதம். தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது அரசியல் அமைப்பிற்கும் இந்திய ஒற்றுமைக்கும் எதிரானதில்லை. மாறா வேற்றுமையில் ஒற்றுமைன்ற இந்தியாவோட உயர்ந்த கொள்கையை வெளிப்படுத்துறது. மேலும் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்னு சொல்றது அரசியல் சம்பந்தமான விவாதமா மாறணுங்கிற அவசியமே இல்லை. இது தமிழர்களின் பொது அடையாளம். மருத்துவ படிப்பு மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் அமைச்சர் அருண்ராஜ். முதல் இடத்தில் விழுப்புரத்தைச் சேர்ந்த வெங்கடபதியும், இரண்டாவது இடத்தில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஸ்ரீனிகாவும் உள்ளனர். மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி இணைய வழியில் நடைபெறும் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சிறப்பு பிரிவு மாணவர்கள் மற்றும் 7.5 விழுக்காட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு மட்டும் நேரடியாக சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெறும் என்று கூறியுள்ளார். மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் அனைத்து பிரிவினருக்கும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் கணிசமாக உயர்ந்துள்ளன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண்கள் 30 முதல் 40 மதிப்பெண்கள் வரை அதிகரித்துள்ளதாக கல்வி ஆலோசகர்கள் தெரிவிக்கின்றனர். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 55வது கூட்டம் ஆணைய தலைவர் SK ஹல்தர் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. காலை காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் நடைபெறும் நிலையில் பிற்பகலில் காவிரி மேலாண்மை ஆணையம் கூடுகிறது. நீட் தேர்விற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது. மாநில உரிமைகளுக்கு எதிரான நீட் தேர்வை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அமைச்சர் அருண்ராஜ் முன்மொழிகிறார். மத்திய அரசின் வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதாவை திரும்பப் பெற கோரும் தீர்மானத்தை அமைச்சர் ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார். FCRA மசோதா கொண்டு நிறுவனங்கள் மற்றும் சிறுபான்மையினரின் அமைப்புகளை பாதிக்கும் என்பதை வலியுறுத்தி இன்று பேரவையில் விவாதத்திற்கு வருகிறது.
நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை அதிகரித்து சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. சன்னரக நெல் குவிண்டாலுக்கு 289 ரூபாய் உயர்த்தி ஒரு குவிண்டாலுக்கு 2750 ரூபாயும், பொது ரக நெல்லுக்கு 159 ரூபாய் உயர்த்தி ஒரு குவிண்டாலுக்கு 2600 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750 பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். நெல்லை தொடர்ந்து கரும்பிற்கான ஊக்கத்தொகையை உயர்த்தியும் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டார். வரலாற்றில் முதல் முறையாக கரும்பிற்கு ஊக்கத்தொகையை டன்னுக்கு 709 ரூபாய் உயர்த்தி ஒரு டன் 4000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும். நெல் கரும்பிற்கு ஊக்கத்தொகை வழங்குவது தொடர்பாக சட்டப்பேரவையில் இபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க. ஆகவே அதை ஒப்பிட்டு பேசு, அது பொருத்தமா இருக்கு. கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கியிருக்கிறீர்களா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறத வழிய புதிய செய்தி எதுவும் இல்லை. ஒரு மாதிரி சொல்லுங்க. உரவிலை ஏறிவிட்டது, உரவிலை ஏறிவிட்டது, உரவிலை ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதை சொல்லிட்டு நாங்கள் ஏற்றி இருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டும். தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகை போதாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் 3000 ரூபாயும் அடுத்த ஆண்டில் ரூபாய் 3500 கொள்முதல் விலை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியில் விவசாயிகள் போராட்டமே நடத்தவில்லை என்று வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்தில் MRK பன்னீர்செல்வம் கூறினார். கடந்த ஆட்சியில்தான் போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது குண்டா சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி கொடுத்ததால் பேரவையில் சலசலப்பு ஏற்பட்டது. விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், அதை பாராட்டணும். போன ஆட்சியில் விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேலே குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலையும் அடக்கப்பட்டது. அவ்வளோ வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளோ பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஸோ அதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. அதிமுகவின் தேர்தல் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமியை காரணம் என்று முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மீண்டும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் என்றும் தோல்வியடைந்தால் மாவட்ட செயலாளர்கள் என்றும் EPS கூறுவதை ஏற்க முடியாது என காட்டம். அவர் பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி எதிலுமே வெற்றி பெற முடியவில்லை. இந்த தோல்விக்கெல்லாம் காரணம் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களும் அந்த பொறுப்பாளர்கள் தான் காரணம் என்கிறார். வெற்றி பெற்றால் 47 தொகுதிக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு, தோல்வி அடைந்தால் அந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு. சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிமுக துடை தெரியப்பட்டதாக CV சண்முகம் விமர்சனம். டெல்டாவிலும் படுதோல்வியடைந்த நிலையில் தன் மீதான தவறை மறைக்க EPS எங்கள் மீது பழி போடுகிறார் என்றும் காட்டம். தென் மாவட்டத்திலே முழுக்க கன்னியாகுமரி,
திருநெல்வேலி, தென்காசி, தேனி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை. இதில் வெற்றி பெற்றது எத்தனை? கன்னியாகுமரி 1, அம்மா சமுத்திரம் 2, சங்கரன் கோயில் 1, 3 தான். அப்ப தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் 0, டெல்டா மாவட்டத்தில் தொடை தெரியப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக தோல்வியடைந்திருக்கிறது. EPS மூலம்தான் CV சண்முகம் வெற்றி பெற்றார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பதில். திமுகவுடன் EPS பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மாண்புமிகு அம்மா அவர்களால் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் அவருக்கு மீண்டும் தொகுதி மாற்றி சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தார்கள். மாவட்ட செயலாளர் பதவியை மீண்டும் தந்தார்கள். மீண்டும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் பதவியை தந்தார்கள். இப்படி எல்லா பதவிகளையும் அண்ணன் எடப்பாடியார் தான் தந்தார். ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக வாய்ப்பு தந்தார். அண்ணன் எடப்பாடியாரால் தான் இவர் வெற்றி பெற்றார் என்பதுதான் உண்மை. இது யாராலும் மறுக்க முடியாது. எந்த இடத்திலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் அண்ணன் எடப்பாடியார் நடத்தவில்லை. இது 100% உண்மை. டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்தால் துணை நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அனுமதி கிடைக்கும் வரை 2026 ஜனவரிக்கு பின் ஓய்வு பெறுவோருக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் விளக்கம் அளித்தார். (2026) முதல் 27ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்திற்கு 828.36 கோடி விடுவித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தொகுதிக்கும் 3.54 கோடி வீதம் நிதி ஒதுக்கீடு செய்ய ஊரக வளர்ச்சித்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தென் மாநிலங்களின் உரிமையை பாதுகாக்கும் ஹைபிரிட் மாதிரியையே வலியுறுத்தியதாக மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். பாஜகவின் ஒருதலைபட்சமான தொகுதி மறுவரையறை எதிர்த்து போராட தயாநிதி மாறனுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். வரி விதிப்பு பிற சட்டங்கள் திருத்த மசோதா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றம். UPI பரிவர்த்தனைகளுக்கு நுகர்வோர் எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார்.